இன்றைக்கு தங்கவயல் தொழிற்சங்கத்திலும் தங்கவயல் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவன தலைவரும் இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளருமான அறிவி ஜீவியான இன்றைக்கு வயதிலே மூர்த்த இந்த அண்ணன் சு கலையரசன் அவர்கள் அந்த இந்த மூமெண்டினுடைய கொடியை இப்போது ஏற்றி வைத்து இந்த சேவ் கேஜிஎஃப் இயக்கத்தை துவக்கி வைப்பார். பாதுகாப்போம் பாதுகாப்போம் தங்க வயலை பாதுகாப்போம் 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 the social worker and also my respected leader Mr. Jyoti Bas and other my police office bearers, dear friends and comrades, all my friends. என்னன்னா சப்ஜெக்ட் வந்து கரெக்டாக போயிடும். ஒரே ஒரு சப்ஜெக்ட் என்ன, வாட் இஸ் சேவ் கேஜிஎஃப்? சேவ் கேஜிஎஃப் வந்து இன்றைக்கு வந்து பிஜிஎம்எல் மூலியமாக பெம்மெல்லாம் அழிந்து கொண்டு போயிருக்கிறது. பெம்மெல் வந்து 2100 கோச்சஸ் இன்னைக்கு பண்ணியிருக்குது மெட்ரோ நம்ம. அந்த 2100 கோச்சஸ் வந்து கரெக்டா ஓடி பர்ஃபெக்டா இருக்குது பெம்மல்ல. இன்னைக்கு வந்து மத்திய பிரதேசத்துக்கு போயிருக்குது அந்த பெம்மலுடைய கோச்சஸ், மெட்ரோ கோச். இது வந்து நம்ம கண்டிப்பா சேவ் சொல்லி எடுத்து தலைவருக்கு சொல்லி அப்ஜெக்ஷன் பண்ணுவோம் 100%. அது இல்லாத இங்க இருக்கிற பிஜேபியில் இருக்கிற நம்ம யஸ்வந்த் சொன்ன மாதிரி எல்லாரும் வீடு வந்து கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா 125 இயர்ஸ் ஆச்சு. அந்த வீடு வந்து எல்லாரும் லெட்டர் அனுப்பிச்சுட்டு எல்லாரும் வாபஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம பிரசிடென்ட் சொல்லி அதுவும் நம்ம ஒரு தர்ணா போராட்டம் கண்டிப்பா நடத்தணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த சிவில் ஹாஸ்பிட்டல்ல நிறைய போக்கஸ் ஆகிருக்குது. நேற்று வந்து ஒரு பேஷண்ட் அவங்க மதரே வந்து அந்த ட்ராலியில தந்து போயிட்டு இருக்காங்க. ஏமா நீங்க தண்ணியில போயிருக்கோம் வாட்பா இல்லைன்னு கேட்டேன். அந்த இவருக்கு சொன்ன டாக்டர் சுரேஷ்க்கு, அவர் டாக்டர் அவங்க தான் சிஎம், அவங்க வந்து அவருக்காக சொல்றாரு எங்ககிட்ட மென் பவர் கம்மின்ற. மென் பவர் கம்மின்னா தன்னுடைய தாயை பிள்ளையை அந்த இதில் ட்ராலியில் தந்து போறாங்க. ஸோ அதனால சிவில் ஹாஸ்பிட்டல் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, பிளஸ் கமிஷன் ஹாஸ்பிட்டல் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. எதை எழுதணும், நம்ம எதை எழுந்திருக்கிறோம் அதெல்லாம் நம்ம ஆபீஸ் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஓ ஆபீஸ் வந்து நம்ம கேஜப்ல இருந்துச்சு, இருந்தாலும் பெங்கல் போயிட்டு ஓகே. பட் இங்கிருந்து எடுத்து அங்க எடுத்துட்டு போறீங்க. அதே மாதிரி எதை எழுதணும் அதெல்லாம் நம்ம ஆபீஸ் வாங்கறது தான் இந்த கேஜப் சேஃப் கேஜப் இருக்குது. அது இல்லாத எதாவது நம்ம வந்து எழுதக்கூடாது. ரீட்டைன் இந்த டீசல் சப்ஜெக்ட் சொல்லணும். டீசல் சப்ஜெக்ட் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நாளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களை வந்து உள்ள விடலை. ஸோ அந்த டீசல் இந்த எக்ஸ்டெண்டட் ட்ரெயின் எல்லாம் சேஃப் கேஜப் கண்டிப்பா நம்ம சப்போர்ட் இருப்போம் 100%. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த இது டெய்லி டிராவல்ஸ் என்ன இருந்ததோ அந்த சப்ஜெக்டை நம்ம பிரசிடென்ட் ஜோதி பாஸ்கர் சொல்லிட்டு நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், யூனிட்டா இருக்கணும். இந்த சேஃப் கேஜப் கண்டிப்பா போறோம். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பா டைப் பண்ணிட்டோ இல்ல போன்லயோ நம்ம தலைவர் ஜோதி பாஸ்கோ இல்ல செக்ரட்டரிக்கோ அதர் ஆபீஸ்க்கு நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நாங்க கண்டிப்பா வந்து அந்த இடத்துல அட்டென்ஷன் பண்ணுவோம். இதுல பாவர்ட்டி ஃபைட்டிங் ஆல் வித் எனி opponents. I have brought this caravan where this seen today. Whatever the hurdles comes in the way, my Newtons should be the caravan hatched, and the hatched that should not be go back the caravan. The caravan there will be there, but there should not be any circumstance. There should not be go back. ஏன்னா இந்த கார்வானை நான் எடுத்துக்கொண்டு இங்க வந்திருக்கிறேன். இந்த கார்வானை நீங்க எல்லாம் வந்து நீங்க முடிஞ்சால் இழுத்து செல்ல வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இந்த கார்வானை நீங்க பேங்க்ல எடுத்துட்டு போகக்கூடாது சொல்லிட்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த கார்வான் இங்க வந்திருக்கிறோம். இந்த கார்வான் இட் இஸ் நாட் டு பேக்.
நாம் அந்த கார்வானை வந்து எடுத்து கண்டிப்பா நம்ம சென்று போவோம். அப்படி யாரால முடியாவிட்டால் அந்த கார்வானை விட்டுட்டு கண்டிப்பா போகலாம். அதனால இந்த சேஃப் கேஜிஎஃப் சப்ஜெக்ட் வந்து நம்ம தலைவர் ஜோதி பாஸ் பேசணும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ಸೇವ್ ಕಮ್ಯುನಿಟಿ ಅನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದಂಥ ಉದ್ಘಾಟನೆ ಸಮಾರಂಭಕ್ಕೆ ಕೇಂದ್ರ ತಂದಿರುವಂತಹ ನಮ್ಮ ಶಂಕರ್ ಸಾಹೇಬರಿಗೆ ಮತ್ತು ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೇನಿಲ್ಲ ದಿನಗಳಿಗೆ ಹಾಗೆ ನಮ್ಮ 18,000 ಜನ ಭಾರತದ ಮನುಷ್ಯರು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ರಲ್ಲ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಬರುವುದಿಲ್ಲ. ನಾವು ಕಳ್ಕೊಂಡಿರೋದೇ ಜಾಸ್ತಿ ಇವತ್ತು ಯಾರು ತಗೊಂಡಿಲ್ಲ. ನಾವು ಸೇವ್ ಕಮಿಟಿಯವರು ಯಾವ ಪಕ್ಷದ ವಿರುದ್ಧವೂ ಅಲ್ಲ, ಯಾವ ಪಕ್ಷದ ಕೂಡ ನಾವಿಲ್ಲ. ನಾವಿರೋದು ಈ ಕೇಜಪ್ ಮಣ್ಣಿನ ಚಿನ್ನದ ಮಕ್ಕಳ ಪರವಾಗಿಯೇ ಈ ಸೇವೆ ಸಂಸ್ಥೆಯನ್ನು ನಾವು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ದೇವೆ ಹೊರತು ಬೇರೆ ಅಂತಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ನಾನು ತುಂಬಾ ಮಾತಾಡೋದು ಇಷ್ಟಪಡಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ಹಲವಾರು ಜನ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ, ಎಲ್ಲರೂ ಹೊರಗಡೆ ಹುಡುಕಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ದಯವಿಟ್ಟು ಅವರಿಗೆ ಒಂದು ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ, ಇನ್ನೊಂದು ಮುಖ್ಯವಾದ ನಿರ್ಣಯ ಮಾತಾಡಬೇಕಾಗಿ ದಯವಿಟ್ಟು ಒಳಗಡೆ ಬಂದಿದ್ದಾರೆ, ದಯವಿಟ್ಟು ಒಳಗಡೆ ಬಂದು ಕೂತ್ಕೊಳ್ಳಿ ಅಂತೇಳಿ KGF ಸೇವ್ ಈ ಕಮಿಟಿ ಈ ಸಂಸ್ಥೆ ಏನು ಇವತ್ತು ಪ್ರಾರಂಭ ಆಗಿದೆಯೋ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಶಂಕರವರು ಇರ್ಬೋದು, ನಮ್ಮ ಆರ್ಕೆ ಪಾಂಡವರು ಇರ್ಬೋದು, ಮತ್ತು ಜ್ಯೋತಿ ಬಾಸ್ಕರ್ ಇರ್ಬೋದು, ಎಲ್ಲರೂ ಮತ್ತು ಒಗ್ಗೂಡಿ ಒಂದು ಉದ್ಘಾಟನೆ ಸಮಾರಂಭವನ್ನು ಏರ್ಪಾಡು ಮಾಡಿದ್ದೀವಿ. ಇದೇ ರೀತಿ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ KGF ಏನೇ ಕಷ್ಟಕಾಲ ಬಂದರೂ ಏನೇ ತಡೆಗಳು ಬಂದರೂ ಅದಕ್ಕೆಲ್ಲ ನಾವು ಒಗ್ಗೂಡಿ ನಮ್ಮ KGF ಜನರನ್ನು ಕಾಪಾಡ ಅನ್ನೋ ಉದ್ದೇಶದಿಂದ. ಯಾಕೆ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ಇಡೀ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ತನ್ನ ಭೂಗರ್ಭದಿಂದ ಚಿನ್ನವನ್ನು ಎತ್ತುಕೊಂಡು ನಾಡಿ ಈ ಚಿನ್ನದ ಮಣ್ಣು, ಈ ಮಣ್ಣು ನಾವು ಹುಟ್ಟಿ ಇವತ್ತು ಒಂದನ್ನು ಕಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಯಾವುದನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ಈ ಸೇವೆ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಇವತ್ತು ಯಾಕೆ ಈ ಉದಾಹರಣೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅಂದ್ರೆ ಇವತ್ತು ಒಂದೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ತಗೊಳ್ಳಿ ಒಂದೊಂದು social worker and also my respected leader Mr. Jyoti Bus and other my police office bearers, dear friends and comrades, all my friends. என்னன்னா சப்ஜெக்ட் வந்து கரெக்டாக போயிடும். ஒரே ஒரு சப்ஜெக்ட் என்ன, வாட் இஸ் சேஃப் கேஜிஎஃப். சேஃப் கேஜிஎஃப் வந்து இன்றைக்கு வந்து பிஜிஎம்எல் மூலியமாக பெம்மெல்லாம் அழிந்து கொண்டு போயிருக்கிறது. பெம்மெல் வந்து 2100 கோச்சஸ் இன்னைக்கு பண்ணியிருக்குது மெட்ரோ நம்ம. அந்த 2100 கோச்சஸ் வந்து கரெக்டாக ஓடி பர்ஃபெக்டாக இருக்குது பெம்மல்ல. இன்னைக்கு வந்து மத்திய பிரதேசத்துக்கு போயிருக்குது அந்த பெம்மலுடைய கோச்சஸ், மெட்ரோ கோச். இது வந்து நம்ம கண்டிப்பா சேவ் சொல்லி எடுத்து தலைவருக்கு சொல்லி அப்ஜெக்ஷன் பண்ணுவோம் நம்ம 100%. அது இல்லாத இங்க இருக்கிற பிஜேபியில் இருக்கிற நம்ம யஸ்வந்த் சொன்ன மாதிரி எல்லாரும் வீடு வந்து கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா 125 இயர்ஸ் ஆச்சு. அந்த வீடு வந்து எல்லாரும் லெட்டர் அனுப்பிச்சுட்டு எல்லாரும் வாபஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம பிரசிடென்ட் சொல்லி அதுவும் நம்ம ஒரு தர்ணா போராட்டம் கண்டிப்பா நடத்தணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த சிவில் ஹாஸ்பிட்டல்ல நிறைய போகஸ் ஆகி நடக்குது. நேற்று வந்து ஒரு பேஷண்ட அவங்க மதரே வந்து அந்த ட்ராலியில தந்து போயிட்டு இருக்காங்க. ஏமா நீங்க தண்ணியில போயிருக்கோம் வாட்பா இல்லைன்னு கேட்டேன். அந்த இவருக்கு சொன்ன டாக்டர் சுரேஷ்க்கு, அவர் டாக்டர், அவங்க தான் சிஎம். அவங்க வந்து அவருக்காக சொல்றாரு எங்ககிட்ட மென் பவர் கம்மின்ற. மென் பவர் கம்மின்னா தன்னுடைய தாயை பிள்ளையை அந்த இதுல ட்ராலியில் தந்து போறாங்க. ஸோ அதனால சிவில் ஹாஸ்பிட்டல் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, பிளஸ் கமிஷன் ஆஃபீஸ்ல நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. எதை எழுந்தோம் நம்ம எதை எழுந்திருக்கிறோம் அதெல்லாம் நம்ம ஆபீஸ் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஓ ஆபீஸ் வந்து நம்ம கேஜப்ல இருந்துச்சு, இருந்தாலும் பெங்கல் போயிட்டு ஓகே. பட் இங்கிருந்து எடுத்து அங்க எடுத்துட்டு போறீங்க. அதே மாதிரி எதை எழுதணும் அதெல்லாம் நம்ம ஆபீஸ் வாங்கணும் தான் இந்த கேஜப் சேஃப் கேஜப் இருக்குது. அது இல்லாத எதாவது நம்ம வந்து எழுதக்கூடாது. ஷுட் ரீடைன் இந்த டீசல் சப்ஜெக்ட் சொல்லணும். டீசல் சப்ஜெக்ட் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நாளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களை வந்து உள்ள விடலை. ஸோ அந்த டீசல் இந்த எக்ஸ்டெண்டட் ட்ரெயின் எல்லாம் சேஃப் கேஜப் கண்டிப்பா நம்ம சப்போர்ட் இருப்போம் 100%. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த இது டெய்லி டிராவல்ஸ் என்ன இருக்குதோ அந்த சப்ஜெக்டை நம்ம பிரசிடென்ட் ஜோதி பாஸ்கர் சொல்லிட்டு நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், யூனிட்டா இருக்கணும். இந்த சேஃப் கேஜப் கண்டிப்பா போறோம். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பா டைப் பண்ணிட்டோ இல்ல போன்லயோ நம்ம தலைவர் ஜோதி பாஸ்கோ இல்ல செக்ரட்டரிக்கோ அதர் ஆபீஸ்க்கு நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நாங்க கண்டிப்பா வந்து அந்த இடத்துல அட்டென்ஷன் பண்ணுவோம். இதுல கண்டிப்பா என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன what he said, Baba Sahib Ambedkar,
with a great difficulty, I am taking this caravan with greatest difficulty, pinching the forward, fighting for all along with for this caravan. Where is the day? The caravan should not be go back. One by one, make and go back. It's the greatest difficulty, punching the poverty, fighting all with any opponents. I have brought this caravan where this scene today, whatever the hurdles comes in the way, my Newtons should be the caravan hatched, and the hatched that should not be go back the caravan. The caravan there will be there, but there should not be any circumstance. There should not be go back. ஏன்னா இந்த கார்வானை நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். இந்த கார்வானை நீங்கெல்லாம் நீங்க முடிஞ்சாலும் இழுத்து செல்ல வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இந்த கார்வானை நீங்க பேக்ல எடுத்துட்டு போகக்கூடாது சொல்லிட்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த கார்வான் இங்க வந்திருக்கிறோம். இந்த கார்வான் இது ஷுட் பேக். நாம அந்த கார்வானை எடுத்து கண்டிப்பா நம்ம சென்று போவோம். அப்படி யாரால முடியாவிட்டால் அந்த கார்வானை விட்டுட்டு கண்டிப்பா போகலாம். அதனால இந்த சேஃப்டி சப்ஜெக்ட் நம்ம தலைவர் ஜோதி பாஸ் பேச நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதிகமா சென்ட்ரல் கவர்மெண்ட் மெட்ரோ கோச்சஸ் கொடுத்ததுக்காக பெம்பல் ஆர்டர் கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஆர்டரை பெம்பல் இந்த கேஜிஎஃப்ல இருக்கிற பெம்பல் மாத்திரம் தான் இந்த கோச் பண்றதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளவு அமௌண்ட்டை ஒதுக்கி கோச்சஸ் இங்கே தான் பண்ணணும், மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. டைரக்ஷன் கொடுத்து இந்த அமௌண்ட்டை கிளியர் பண்ணிடுறாங்க. இதை நம்முடைய ஊரில் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சோகால்ட் அது யாருன்னா இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அவங்களுடைய வீக்னஸ்க்காக அவங்களுக்கு திறமை இல்லாத காரணத்தினால இன்னைக்கு இந்த பிஜேஎம்னுடைய சிஎம்டி சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் ஸ்ரீ சாந்தனு ராய் அவர் இந்த கோச் பண்றதுடைய கோச்சஸ் மெட்ரோ கோச்சஸ் பண்றத வடநாட்டுக்கு அது எந்த ஸ்டேட்டா இருக்கலாம், அது அவர் விருப்பத்துக்கு வச்சிருக்கிறாரு. டார்க்ல வச்சிருக்கிறாரு, பேர் சொல்ல மாட்டேங்கிறாரு. அந்த இடத்துக்கு இதை ஷிஃப்ட் பண்ணணும், அந்த இடத்துல இருந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிளான் இருக்கு. அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் அதை ரெடி பண்ணி இவங்க கோச் பண்றதுக்குள்ளேயே இன்னும் பல வருஷங்கள் ஆயிடும். பிஜிஎம் போடுறதுனால இன்னைக்கு இருக்கிற ஜனத்தினுடைய கஷ்டத்தில் இந்த வாழ்ந்துருக்கிற காலகட்டத்தில் இந்த கோச் ஃபேக்டரி கோச்சஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு 1000 கோடி ஒதுக்கி இருக்கிறது. தங்கவயலில் இருக்கிற பெம்மல் தொழிற்சாலையில இதை செய்யணும். இதை விட்டுட்டு வேற எந்த ஸ்டேட்டுக்கு போனதா இருந்தா இது நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நல்லதாகாது, இங்க இருக்கிற தொழிலாளிகளுக்கு நல்லதாகும், குடும்பங்களுக்கு நல்லதாகாது, பாதிக்கப்படாம எல்லா விதத்துக்கு. ஸோ நம்ம எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த விஷயத்துல தலைவர் ஜோதி அவர்களுடைய தலைமையில் நம்ம எல்லாம் போராட்டத்துக்கு கூட ரெடி ஆகணும். காலகட்டம் போராட்டத்துக்கு போற விஷயம் வந்தா கூட நம்ம ரெடியா இருக்கலாம். எந்த காரணத்துக்கும் அதை வெளியே போறது கொடுக்கூடாது. ஏன்னு சொன்ன நம்ம எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் டூரிஸ்ட் மாதிரி நம்ம ஊருக்கு போறாங்க, இருக்கிறாங்க 2 நாள் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிற மாதிரி ஜனங்களை நான் பார்த்துக்கினேன் பேசிட்டு ஊருக்கு போயிட்டு சேர்ந்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்ரீ மிஸ்டர் சாந்தனு ராயோட நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா எங்களுடைய எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அந்த மாதிரி நீங்க கெஸ்டா இங்க போன மாதிரி பிஎம் போன மாதிரி நீங்க இருக்கிறீங்க. உங்களுடைய நீங்க இருக்கிற காலத்துல இந்த ஊருக்கு எதனா நல்லது
யாரை கேட்கிறேன் நான் சிஎம்டியே கேட்கிறேன். பிஎம்னுடைய தொழிற்சாலையுடைய சிஎம்டி அவர்கள் சாந்தனு ராய் அவர்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். ஐ எம் ரிக்வெஸ்டிங் Honorable Shri Shantanu Rai ji, in this particular issue, don't try to politicize this. And I do know personally the Honorable Railway Minister Mr. Somana. Very personally I know. I will. ಮತ್ತೊಬ್ಬರು ಖ್ಯಾತ ವಕೀಲರಾಗಿರ್ತಕ್ಕಂಥವರು ನಿತ್ಯ ಕೆಜಾಪಿನ ಜನರಿಗೋಸ್ಕರ ಅವರ ತನ್ಮನವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಸನ್ಮಾನ್ಯ ಶ್ರೀ ಜ್ಯೋತಿ ಬಾಸ್ ಅವರೇ ಹಾಗೂ ವೇದಿಕೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಸೇವ್ ಕೆಜಾಪ್ನ ಸದಸ್ಯರುಗಳೇ, ಮುಖಂಡರುಗಳೇ, ವಿಶೇಷವಾಗಿ ಸೇವ್ ಕೆಜಾಪ್ನ ಉದ್ಘಾಟನಾ ಸಮಾರಂಭಕ್ಕೆ ಆಗಮಿಸಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಕೆಜಾಪ್ನ ನಾಗರಿಕರ ಬಂಧುಗಳೇ ಹಾಗೂ ನಮ್ಮ ಮಾಧ್ಯಮದ ಮಿತ್ರರೇ, ಇವತ್ತು ಒಂದು ಕೆಜಿಎಫ್ನಲ್ಲಿ ಒಂದು ಹೊಸ ಇತಿಹಾಸವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡ್ತಾರೆ. ಆ ಇತಿಹಾಸ ಏನಪ್ಪ ಅಂತಂದರೆ, ರಾಜಕಾರಣಿಗಳ ಹುದ್ದೆಯನ್ನು ಕೆಡಿಸ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಫೋರಮ್ ಅನ್ನು, ರಾಜಕಾರಣಿಗಳನ್ನು ಲಗಾಮಾಕ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಂಸ್ಥೆಯನ್ನು ಇವತ್ತು ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಇವತ್ತೊಂದು ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಅನ್ನೋ ಒಂದು ಸಂಸ್ಥೆಯನ್ನು ಹುಟ್ಟಾಕ್ತಿರುವಂಥದ್ದು ಬಹಳ ಇದು ಇತಿಹಾಸ ಅಂತ ಹೇಳಿದ. ಒಂದು ಸಂಸ್ಥೆಯನ್ನು ಹುಟ್ಟಾಕಬೇಕಾದ್ರೆ ಬಹಳಷ್ಟು ಕಷ್ಟ ಬರ್ತದೆ, ನೋವು ಬರ್ತದೆ. ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ಮಿಗಿಲಾಗಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಅನುಭವಿಸೋದಕ್ಕೆ ಆಗದಂತಹ ಅವಮಾನಗಳನ್ನ ಬರ್ತದೆ. ಬಟ್ ಈ ಅವಮಾನಗಳನ್ನೆಲ್ಲ ತಡೆದು, ಇದರಲ್ಲಿ ನನ್ನ ಪಾತ್ರ ಅಂತ ಏನಿಲ್ಲ, ಇರೋದು ನಿಜವಾಗಿ ಹೇಳಬೇಕು. ಈ ಅವಮಾನಗಳನ್ನೆಲ್ಲ ತಡೆದು ಇವತ್ತು ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ನ ಊಟ ಹಾಗೇ ಆಗ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳೋ ಒಂದು ಶಪಥವನ್ನು ಪಡೆದು ಇವತ್ತು ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಕಮಿಟಿಯನ್ನ ಮುಂದಕ್ಕೆ ತಂದಿರತಕ್ಕಂಥ ನಮ್ಮ ಜ್ಯೋತಿ ಬಾಸು ಸರ್ ಮತ್ತು ಅವರ ಸಂಘಟನೆಗೆ ನಾನು ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. ಬಹುಶಃ ಇವತ್ತು ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿದ್ದೀವಿ. ಸುಮಾರು 2 ಗಂಟೆಗಳ ಎಲ್ಲರೂ ನಾವು ನಮ್ಮ ಮನದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಮಾತುಗಳನ್ನ ಹೇಳಿದ್ದೀವಿ. ಅದರ ಜೊತೆಗೆ ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ನ ಒಂದು ಪೀಳಿಗೆಗೋಸ್ಕರ ಪಕ್ಷವನ್ನು ಕಟ್ಟಲ್ಲ, ರಾಷ್ಟ್ರವನ್ನ ಮುಕ್ತಗೊಳ್ಳೋದಕ್ಕೋಸ್ಕರ ಪಕ್ಷವನ್ನು ಕಟ್ತಾರೆ. ಅದೇ ರೀತಿ ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಇದು ಬರೀ ಇವತ್ತಿನ ಪೀಳಿಗೆಗೆ ಆಗಬಾರ್ದು. ನಮ್ಮ ಕೆಜಿಎಫ್ನ ತಾಲೂಕಲ್ಲಿ ಇರುವಂತವರೆಗೂ ಈ ಒಂದು ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಕಮಿಟಿ 10-15 ಪೀಳಿಗೆಗಳಾದರೂ ಈ ಕಮಿಟಿಯನ್ನು ಉಳಿಸ್ಕೊಂಡು ಬರ್ತಕ್ಕಂಥ ಜವಾಬ್ದಾರಿ ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು, ಇಲ್ಲಿ ಗೊತ್ತಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು, ವಿಶೇಷವಾಗಿ ನಮ್ಮ ಮಾಧ್ಯಮದವರು ಇದನ್ನು ಸ್ವೀಕರಿಸಬೇಕು ಅಂತೇಳಿ ನಾನು ಎಲ್ಲರಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇವತ್ತು ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಇವತ್ತು ಹುಟ್ಟಿದ್ದು ಆಯಿತು, ಕಾರ್ಯಾಚರಣೆಗೆ ಎಲ್ಲ ಸಿದ್ಧತೆಗಳನ್ನು ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ. ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾವು ಇದರಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಂಡಿದ್ದೀರಿ, ಇದನ್ನ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಉದ್ದೇಶದಿಂದ ಜನಗಳಿಗೆ ಮುಟ್ಟಿಸೋಣ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದರೆ ಇವತ್ತಿರ್ತಕ್ಕಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಗೊತ್ತಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಬುದ್ಧಿವಂತರು, ಬುದ್ಧಿಜೀವಿಗಳು, ಅದರ ಜೊತೆಗೆ ತ್ಯಾಗಮಯಗಳು ಆಗಿರ್ತಾರೆ. ಈ ಮಾತು ನಾನು ಏನಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದರೆ, ಯಾವುದೇ ರೀತಿಯಾದಂಥ ಸ್ವಂತ ಉದ್ದೇಶಕ್ಕೆ ಅಥವಾ ಸ್ವಂತ ಬೈಕೆಯನ್ನು ಬಯಸದೆ ಇವತ್ತು ಇಷ್ಟು ಜನ ಬಂದಿದ್ದೀವಿ. ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿನೂ ಅಷ್ಟೇ ಇದರ ಜೊತೆ ಬರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಬಹಳಷ್ಟು ಅಪಮಾನಗಳನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಹೊತ್ತು, ಬಹಳಷ್ಟು ಅವಮಾನಗಳನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಹೊತ್ತು ಜನರ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ರಾಜಕೀಯ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಬಂದರೆ ಜನರ ಸೇವೆ ಅನ್ನೋದು ಬೇಡ. ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ನಾವು ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಸೇರಿಗೂ ಸಹ ಜನರ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡ್ತೀವಿ ಅನ್ನೋ ಒಂದು ಮನೋಭಾವವನ್ನು ಹುಟ್ಟಾಕ್ಬೇಕಂತೇಳಿ ಇಲ್ಲಿರೋರೆಲ್ಲೂ ನಾನು ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಬಹಳ ಇನ್ನೊಂದು ಸಣ್ಣ 2 ಮಾತನ್ನು ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇವತ್ತು ಕೆಜಿಎಫ್ ನಗರದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ರೆ ನಮ್ಮ ಶಂಕರಣ್ಣ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, ಕೆಜಿಎಫ್ಗೆ ರಾಜಕಾರಣಿಗಳು ಅಂತಂದ್ರೆ ಇದೊಂಥರ ಪಿಕ್ನಿಕ್ ಸ್ಪಾಟ್ ಆಗುತ್ತೆ. ನಾನು ಒಂದು ಮಾಧ್ಯಮದಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೀನಿ, ವಿಡಿಯೋಸ್ ಬೇಕಾಗಬೇಕು. ಒಬ್ಬರು ಶಾಸಕರು ಹೇಳ್ತಾರೆ, ವಾರದ 3 ದಿವಸ ಬಂದು ಕೆಜಿಎಫ್ಗೆ ಅಂತ ಅವರೇ ಪತ್ರಿಕೆ ಒಂದು ವರದಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. ಇನ್ನೊಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ವಾರದಲ್ಲಿ 2 ದಿವಸ ಬಂದು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ನಾವು ಹೇಳ್ತೀವಿ, ಅಮ್ಮವರೇ, ಅಣ್ಣವರೇ, ಅಕ್ಕವರೇ, ನಮ್ಮ ಕೆಜಿಎಫ್ ಜನ ತಮಗೆ 5 ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದ್ಸಲ ಬಂದು ಓಟ್ ಹಾಕೋದು, 3 ದಿವಸಕ್ಕೆ 2 ದಿವಸಕ್ಕೆಲ್ಲ ನಮ್ಮ ಕೆಜಿಎಫ್ ಜನ ಓಟ್ ಹಾಕ್ತಾ ಇರೋದು 7 ದಿನನೂ ಇರಬೇಕು, ತಿಂಗಳಲ್ಲಿ 30 ದಿನನೂ ಇರಬೇಕು, ವರ್ಷಕ್ಕೆ 365 ದಿನ ಇರಬೇಕು. ಈ ಚಿಂತನೆಯನ್ನ ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ನ ಒಂದು ಸಂಸ್ಥೆಯ ರೂಪದಲ್ಲಿ
ಇದನ್ನು ತಗೊಂಡು ಅದನ್ನ ರಾಜಕಾರಣ ಇರತಕ್ಕಂಥ ಮನಸ್ಥಿತಿಯನ್ನ KGF ಅಂದ್ರೆ ಪಿಕ್ನಿಕ್ ಜಾಗ ಅಲ್ಲ, KGF ಅಂದ್ರೆ ದುಡಿಯುವಂತ ಜಾಗ. ಇವತ್ತು ನಾವೆಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಬೇಕು, ಇಲ್ಲಿವರು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಬೇಕು. ಒಬ್ಬರು BGML ಎಂಪ್ಲಾಯಿ ಆಗಿರ್ಬೋದು, ML ಎಂಪ್ಲಾಯಿ ಆಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ ಯಾವುದೋ ಒಬ್ಬರು ಸರ್ಕಾರಿ ಕೆಲಸ ಇರ್ಬೋದು, ನೌಕರರು ಯಾವುದೋ ಒಂದು ಪ್ರೈವೇಟ್ ಕೆಲಸ ಇರ್ಬೋದು, ಹಾಜರಾತಿ ತಗೊಂಡೇ ಸಂಬಳ ಕೊಡ್ತಾರೆ. ನೋಡಿ, ನಮ್ಮ ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಂವಿಧಾನದಲ್ಲಿ ಹೇಗೆ ಆಯ್ತಂದ್ರೆ ರಾಜಕಾರಣಿಗಳಿಗೆ ಅಟೆಂಡೆನ್ಸೇ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ಮನೇಲಿದ್ರು ನಮ್ದು ನಿಮ್ದು ಟ್ಯಾಕ್ಸ್ ಸೇರಿ ತಿಂಗಳು 1,70,000 ರೂಪಾಯಿ ಅವ್ರ ಅಕೌಂಟ್. ಇವತ್ತು ಅಟೆಂಡೆನ್ಸೇ ಇಲ್ಲ. ಮುಂದಿನ ದಿನ ನಮ್ಮ ಸೇವ್ KGF ಅಂತಂದ್ರೆ ನಾನು ಅಟೆಂಡೆನ್ಸ್ ಕೊಟ್ಟರೆ KGF ನನ್ನ ಸೇರಿಸ್ತಾರೆ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನನ್ನ ಗಿರಾವ್ ಆಗ್ತಾರೆ ಅನ್ನೋ ಒಂದು ಸಿದ್ಧಾಂತವನ್ನು ನಾವು ಹುಟ್ಟಾಕ್ಬೇಕು ಅಂತ ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಬಹಳ ಮಾತಾಡೋದು ಸರಿಯಾಗಲ್ಲ. ಸುಮಾರು 8-10 ಮೀಟಿಂಗ್ ಎಲ್ಲರೂ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ನನ್ನ ಒಂದು ಧ್ಯೇಯ, ನನ್ನ ಉದ್ದೇಶ ಜನಗಳಿಗೆ ಒಳ್ಳೇದಾಗತ್ತಂದ್ರೆ ರಾಜಕೀಯ ಪಕ್ಕಕ್ಕಿಟ್ಟು ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಪಕ್ಷಗಳು ನೋಡಿ, ಬಹಳ ದುಃಖ ಬರುವಂತ ವಿಷಯ. ಮೊದಲನೇ ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಪಕ್ಷದವರು ನಾವೆಲ್ಲ KGF ಪ್ರಾಣ ಬಿಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. 2ನೇ ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ 1 ಪಕ್ಷ ಹೋಯ್ತು, 3ನೇ ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ 3 ಪಕ್ಷ ಹೋಯ್ತು, 4ನೇ ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ BJP ಹೋಯ್ತು. ಎಲ್ಲ BJP ಕಾಂಗ್ರೆಸ್ ಎಲ್ಲ ಹೋಗಿ ಇವತ್ತಿರೋದು ಒಂದೇ ಪಕ್ಷ, ಅದು KGF ಪಕ್ಷ. ಇದು ಇದು ಪಕ್ಷ ಅಂತಂದ್ರೆ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ. ರಾಜಕೀಯ ಇಲ್ಲ ಇಲ್ಲಿ. ಸೇವ್ KGF ಅಂದ್ರೆ ಬರೀ KGF ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ. ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಒಳ್ಳೇದಾಗಿ வந்து நீங்க பற்றி வேலை வந்திருக்கோம். பெங்களூர்ல போய் வேலை பண்ணாலும் இது நம்ம ஊரு. இந்த ஊருக்கு என்ன வேணுமோ எங்களால என்ன. நன்றி, வணக்கம். பைஜாமா சேகர் அப்படின்னு சொன்னா தங்கவயலுடைய வரலாறு திரும்பி பார்க்கும். அவர் யார் என்றால் அப்படிப்பட்ட மிகப்பெரிய இந்திய குடியரசுக் கட்சியினுடைய போர்வாளாக இருந்த அவருடைய மகன் சுரங்க தொழிலாளி, இன்றைக்கு உலகத்திலேயே தலை சிறந்த இதய மருத்துவ நிபுணராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் அறிவழகன் அவர்கள் நான் தாமதமாக வந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தே தீர்வேன் என்று இங்கே வந்திருக்கிறார். இதுக்கு இன்னும் முக்கியமா நாம சொல்லணும்னு சொன்னா, இந்த இயக்கத்தினுடைய கொடியை ஏற்றி வைத்து மேடையில் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு வயது என்ன இருக்கும்? அவருடைய உடல்நிலையை பாருங்கள். இன்றைக்கு இந்த வெதர்ல இவ்வளவு நேரம் இந்த இயக்கத்தில் மேடையில் இருக்கிறார் என்று சொன்னா அவருடைய அனுபவம் எவ்வளவு, அவர் கண்ட போராட்டங்கள் எவ்வளவு, அவர் பார்க்காத அரசியல் இல்லை, அவர் பார்க்காத பிரச்சனைகள் இல்லை. இன்றைக்கு தங்கவயல் தமிழ் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர், தினசுடர் பத்திரிகை பல தலைவர்களை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி வைக்கிறது என்று சொன்னால் அது அண்ணன் சு கலையரசன் அவர்களுடைய கைவண்ணத்தால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர் இந்த இயக்கத்தினுடைய கொடியை ஏற்றிவிட்டு இங்கே அமர்ந்திருக்கிறார். அதே போன்று மேடையிலே இன்றைக்கு பல்வேறு எங்களுடைய அமைப்பை சார்ந்த அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய பல்வேறு கமிட்டியை சார்ந்தவர்கள் இங்கே இந்த நிகழ்ச்சியிலே அமர்ந்திருக்கிறார்கள். எல்லோருடைய பெயரையும் குறிப்பிட்டு நேரம் அதிகமாக ஈர்ப்பு செல்வதை பொறுத்து இன்றைக்கு இந்த சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் எதற்காக, இதனுடைய நோக்கம் என்ன, அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் என்கின்ற அந்த நோக்கத்தை மட்டும் இந்த கூட்டத்தினுடைய தலைமை என்கின்ற அந்த முறையின் அடிப்படையிலே இந்த தங்கவயல் மக்களுக்கு தெளிவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்களுடைய லோகோவை வெளியிட்டிருக்கின்றோம். இந்த லோகோவை நீங்கள் உன்னிப்பு பார்க்க வேண்டும். ஒரு புத்தகத்திலே இந்த தங்க சுரங்கம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. BML மண்மாரி இயந்திரத்தினுடைய லோகோ இன்னைக்கு மண்மாரி இயந்திரம் பொதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த லோகோவிலே தங்க சுரங்க குடிசைகளாக இருக்கக்கூடிய அந்த வீடுகள் இன்றைக்கு அதிலே பொருத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தங்க நகரம் இருக்கிறது என்று சொன்னால் தினப்பயணிகளுடைய பொருளாதாரத்திலே தான் இந்த தங்க வயலே இயங்கிக் கொண்டிருப்பது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதனால் அந்த ரயில் இன்ஜினிலே இதற்கு நாங்கள் வைத்திருக்கின்றோம். 5 முகங்களை கொண்ட ஒரு அமைப்பு தான், அந்த லோகோ தான் சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்டினுடைய அடையாளம் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெல்ல தெளிவாக சொல்லுகின்றோம். ஒரு தனிப்பட்ட அரசியல் இயக்கத்தினுடைய
ஒரு கோட்பாடுகள் இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகள் அல்ல. பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கிறது. ஆனாலும் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு பொது நோக்கத்தோடு தங்க வயலை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் கேலியாக நினைக்கலாம், எள்ளி நகையாடலாம். சேவ் கேஜிஎஃப் என்றால் என்ன, எதற்காக இந்த அமைப்பு, இதனுடைய நோக்கம் என்ன என்று தங்க சுரங்கத்தினுடைய வரலாறை எண்ணி பார்க்க வேண்டும். சிட்டி முனிசிபாலிட்டி பிரிட்டிஷ் பீரியட்லயும் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்லயும் 3rd பிளேஸ்ல இருந்த இந்த சானிட்டரி போர்டு கேஜிஎஃப் இந்த நகரசபை சானிட்டரி போர்டு அன்றைக்கு 3வது இடத்திலே இருந்தது. முதலிடம் பெங்களூர், 2வது இடம் மைசூர், 3வது இடம் இந்த தங்க வயல். இன்றைக்கு 245வது இடத்திலே இந்த நகரசபை இருக்கிறது. இது சாதனையா வேதனையா? இதை காக்க வேண்டியது நமது கடமை இல்லையா என்பதை கூட நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதை மட்டுமல்ல, இன்றைக்கு யஷ்வந்த் அவர்கள் தங்க சுரங்கத்தை பற்றி பேசினார். பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. இன்றைக்கு தங்க சுரங்கம் மூடி 25 ஆண்டுகள் கடந்து விட்டது. நான் குறைந்தபட்ச சொல்லுகின்றேன், இன்றைக்கு சுமார் 1.5 லட்சம் வாக்காளர்களை கொண்ட 16 வார்டுகள் தங்க சுரங்க பகுதி, 2 வார்டுகள் பிஎம்எல் பகுதி. நான் இந்த மண்ணிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கேள்வி கேட்கின்றேன். சுமார் 18 முனிசிபல் வார்டுகளை கொண்ட இந்த பகுதி மத்திய அரசின் கீழ், மத்திய அரசின் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நீங்கள் தேர்தலுக்கு வருகிறீர்கள், எங்கள் வாக்குகளை பெறுகிறீர்கள், நாங்களும் வாக்களித்து வருகிறோம். ஆனால் கர்நாடக அரசாங்கத்தில் இருந்து ஒரு பைசா திட்டங்கள் கூட இந்த 18 வார்டுகளிலே அமல்படுத்தப்படுவதில்லை. இன்றைக்கு இவர்கள் தங்க வயல் வாக்காளர்கள் தானே, இந்த தங்க கர்நாடக மண்ணிலே வசிப்பவர்கள் தானே, இவர்களும் இந்த அரசுக்கு மானியம் டாக்ஸ் வழங்குபவர்கள் தானே. ஏன் இந்த தங்க சுரங்க பகுதியும் கமல் பகுதியும் புறக்கணிக்கப்படுகிறது? தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மத்திய அரசிற்கு இந்த பகுதி மத்திய அரசிலே இருக்கிறது, எங்களுடைய அரசாங்க திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், இதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் யாராவது குரல் கொடுத்திருக்கிறார்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதை கேட்டால், இதை கேள்வி எழுப்பினால் நாங்கள் உங்களுடைய விரோதிகளா, ஒதுக்கப்பட்ட மக்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு சுமார் 35,000 இளைஞர்கள் வேலை இல்லாமல் அன்றாட வாழ்வை நம்பி இன்றைக்கு ஆடு மந்தைகளைப் போல கசக்கி பிடிந்து அந்த தினப்பயணிகளாக மூச்சு காற்று கூட வராத அளவிற்கு இன்றைக்கு பெங்களூர் சென்று வருகிறார்களே, அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? அவர்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் அல்லவா? அவர்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லையா? இந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் அல்லவா? ஏன் அவர்களுடைய பிரச்சனையிலே தலையிட்டு, அது மத்திய அரசு பிரச்சனை தான். நான் ஏன் கேட்கின்றேன் என்றால், இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சொல்லுகிறார்கள் அது மத்திய அரசுக்கு சம்பந்தப்பட்ட இடம், மத்திய அரசு தொகுதியிலே தான் நீங்கள் நிற்கிறீர்கள், அதிகாரத்திற்கு வருகிறீர்கள், அனுகாரத்தை அனுபவிக்கிறீர்கள். ஆனால் இந்த பிரச்சனைகளிலே உங்கள் நிலைப்பாடு என்ன? அப்படி 35,000 தினப்பயணிகளுக்கு அன்றாட பிரச்சனைக்கு யார் தீர்வு காண்பது? இன்றைக்கு 5,000 கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மாற்று தொழிற்சாலையாக அன்றைக்கு மத்திய அரசு தேசிய நலனை கருதி அன்றைக்கு இருந்த தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்கள் அந்த பிஎம்எல் தொழிற்சாலையை ஏற்படுத்தியது தங்க சுரங்கத்திற்கு மாற்று. இன்றைக்கு Cuéntanos qué